பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரீம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய்
அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேல் 7:1 சொல்லப்பட்டிருக்கு, இந்த பெட்டி சீலோவுக்கு கொண்டு போகாம கீரியாத் யாரிமுக்கு கொண்டு போனாங்கன்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பெலிஸ்தரோடு நடந்த அந்த போர்ல சீலோ என்கிற நகரம் அழிக்கப்பட்டது என்று சொல்லி எரேமியா 26:2-6 சொல்லப்பட்டிருக்குது என்று பல வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதே போல ஆசரிப்பு கூடாரமும் அதிலிருந்த பொருட்களும் அழிக்கப்படவில்லை. மோசே உருவாக்கிய ஆசரிப்பு கூடாரம் சவுலின் காலத்துல நோபில இருந்தது என்று சொல்லி 21ஆம் அதிகாரம் 5-6 சொல்லப்பட்டிருக்கு. அதே தாவீது சாலமோன் காலத்துல கிபியோன்ல இருந்தது என்று சொல்லி 1 நாளாகமம் 16:39, 21, 26-30, 2 நாளாகமம் 1:3-5 இந்த அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நோபில இருந்த ஆசாரியர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அழித்த இந்த சவுல் ஆசரிப்பு கூடாரத்தை அங்கிருந்து பென்யமீன் கோத்திரத்துக்கு சொந்தமான கிபியோனுக்கு என்ன பண்ணாராம், கொண்டு போனார் என்று கருதப்படுகிறது. இதை குறித்து இந்த 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18-19 வாசித்து பாருங்க. இப்போ அந்த 7:2 சொல்லப்பட்டிருக்கு, இவங்க எல்லாரும் 20 வருஷம் 20 வருஷம் கீரியாத் யாரீம்ல இந்த பெட்டி பிடிக்கப்பட்டு அங்க இருந்தது என்று சொல்லப்படுது. ஆனா இங்க இருக்கும்போது இவர்கள் என்ன செய்திருக்கணும், இவங்க அழுது புலம்பினார்கள்னு இருக்கு. ஆனா அழுது புலம்புகிறதை காட்டிலும் மீண்டுமா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி அந்த லேவியருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி அதில் வச்சு அவங்க பலிகளை செலுத்தி இருக்கலாம். ஆனால் அது செய்யாம அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாமும் சில காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் புலம்புவதை விட அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை செய்தோம் என்று சொன்னால் பல நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நியாயாதிபதிகள்லேயே கடைசி நியாயாதிபதி யாருன்னா இந்த சாமுவேல் தான். இந்த நியாயாதிபதிகளில் யார் ரொம்ப சிறப்பாக இது பண்ணாங்கன்னா அது சாமுவேல் தீர்க்கதரிசி தான். ஏன்னு சொன்னால் இவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆவிக்குரிய வழியில் அவர் நடத்தினார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது மற்ற தெய்வங்களை என்ன பண்ணணும், விலக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிக்கடி அவர் சொன்னாலும் அவங்க அந்த நேரம் செவி கொடுத்தாலும் திரும்ப பழையபடி அந்த பாவத்தில் அவங்க விழுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னன்னா பெருமை, பொறாமை, இச்சைகள், பொருளாசை போன்றவை தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மை நாமே அடிக்கடி என்ன பண்ணணும், தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல் 7ஆம் அதிகாரம் 6-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர் அதாவது அவங்க ஒன்று கூடி அவங்க ஜெயிக்கிறத இந்த பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க, அவங்க விரும்பலை. பெலிஸ்தர் எப்படியாவது இவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதாவது அவங்கள அந்த பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி அவர்களை ரட்சிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் குடும்பமாக இருந்து
அதை ஒரு டைரியில் எழுதி அதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் இந்த நன்மைகளை செய்திருக்கிறீங்கப்பா, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு இந்த நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாம் அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் என்ன பண்ண வேண்டும்? கட்டாயம் நாம் செபிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல் இந்த 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீரை மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறாங்கன்னா, பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு இது ஒரு அடையாளமாய் கருதப்படுகிறது. அதனால் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும்னா முதலாவது ஒரு சுத்திகரிப்பு, அவங்க அந்த இடத்த சுத்திகரிக்கிறத பார்க்குறோம். அதாவது ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அன்றைக்கு பாவங்களை கழுவுவதற்கு அடையாளமாக அவர்கள் தண்ணீரை ஊற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு நம் பாவங்களை கழுவும்படியாக நம் கண்ணீரை தேவனுடைய பாதத்தில் வடிக்க வேண்டும். ஹல்லேலூயா! நாம் ஆண்டவர் பாதத்தில் கண்ணீர் வடித்து, ஆண்டவரை, பாவியாய் இருக்கிற என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் தேவன் நம்மேல் கிருபையாய் இருப்பார். ஹல்லேலூயா! பரிசேனும் ஆயக்காரனும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. பரிசேன் தன் சுயநீதியை ஆண்டவர்கிட்ட எடுத்து சொல்கிறான். நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், நான் இப்படியெல்லாம் காணிக்கை செலுத்துகிறேன், நான் இந்த ஆயக்காரனை போல இல்லாமல் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இப்படியெல்லாம் பரிசேயன் சொன்னான். ஆனால் இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை பாருங்க. அவன் அந்த ஆலயத்தில் வந்து தன் தலையை கூட தூக்கி பார்க்காம தன் மார்பில் அடித்து கொண்டு அவன் சொல்கிறான், பாவியான என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி. அப்போ இவங்க 2 பேரில் யார் நீதிமானாய் வெளியேறினார்கள் என்று சொன்னால், இந்த அதாவது பரிசேயனும் அவன் என்ன பண்ணுறான்? தன் சுயநீதியை சொன்னதுனால அவன் நீதிமானாய் அவன் வெளியேறவில்லை. ஆனால் அந்த ஆயக்காரன் எப்படி இருக்கிறான்? நீதிமானாய் அவன் வெளியேறுகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நாம் மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், நான் இவங்களோட நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் இவங்களோட நல்லா நிறைய தசம்பாவம் கொடுக்குறேன், இவங்களோட நான் நல்லா பாடுறேன், இவங்களோட நான் நல்லா அதாவது ஊழியம் செய்கிறேன், இப்படி மற்றவர்களை பார்த்து நம்மை எடை போடாதபடிக்கு நாம் தேவனுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமா இருக்கிறேனாப்பா, உன் வழிகளில் கரெக்டாக நடக்கிறேனா, அப்படி நம்மை நாம் பரிசோதிக்க வேண்டும். ஆலயத்துக்கு போவது எதற்கு? நாம் அதாவது ஆலயத்துக்கு போவது ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்ல. நாம் ஆலயத்தில் போய் ஆண்டவரை தேட வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை பற்றி கொள்ளும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, ஆலயத்துக்கு போனால் ஒரு பயபக்தி இருக்கணும். ஆலயத்தில் போய் வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது. ஆலயத்தில் போய் எதையாவது உட்காந்து சினிமா தேட்டரில் சாப்பிட்ற மாதிரி பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்து அந்த மாதிரி காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஆலயம் என்பது தேவன் உலாவுகிற இடம். ஆண்டவர் எந்த நேரத்திலையும் அவர் அந்த இடத்துல உலாவி கொண்டு இருப்பார். அதனால் யாரெல்லாம் ஆண்டவரை பயபக்தியோடு நீங்கள் தேடுறீங்களோ, ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, ஸ்துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன். உடன்படிக்கை பெட்டி ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே, அப்பா அந்த ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரம். கிரியாத் யாரீம்ல ஆண்டவரே 20 வருஷம் இருந்ததை நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே உம்மை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. ஆண்டவரே, பிரச்சனையின் போது புலம்பாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரை. அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்.
ஆண்டவரே, பிரச்சனையின் போது தேவ சமூகத்தில் காத்திருந்து துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரை. அப்பா அம்மா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபா ரபா ரிபா ரபா கரபா தூரபா கரபா ஓரமா கரபா தீரபா கரபா ரிகாத்த நாய் கரபா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஆண்டவரே குறைவுகளை எடுத்து போடுங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் ஒழிந்து போகும்னு சொன்னீங்கப்பா. உம்முடைய நிறைவான பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. புதிய வகுப்புக்கு போயிருக்கிறாங்கப்பா. நல்ல டீச்சர்ஸை கொடுங்க ஏசப்பா. பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆரம்பத்திலேருந்தே பிள்ளைகள் சின்சியராக படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. அவங்க படிப்புக்கு விரோதமாய் போராடுகிற சகல சத்துருவின் அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் கடிந்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு கிருபை கொடுங்க. நல்ல ஒழுக்கத்தில் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாளுக்கு நாள் பிள்ளைகள் வளரணும் சுவாமி. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வளர கிருபை கொடுங்க டாடி. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையோ சிறியோரையோ நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவான். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவை அந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.